அனைவருக்கும் வணக்கம். இந்த கையில் ஏற்பட்ட காயம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நடந்துச்சு அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய சமையலில் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி வந்து நம்ம பெரும்பாலும் பயன்படுத்துவோம். அதில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது, அதாவது இப்போது இந்த மாதிரி ரவுண்ட் டைப் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெகுலேட்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ எங்கள் வீட்டில் நடந்தது என்னென்னா, எங்கள் அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே சுவிட்சு வந்து ஆன்லேயே இருந்திருக்கு. இந்த சுவிட்சு வந்து இங்கே ஆன்லேயே இருந்திருக்கு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம சட்னி அரைச்சிட்டு 0 வச்சுட்டோம் அப்படின்னு நினச்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாதிரி நியூட்ரலே வச்சுருந்துருக்காங்க. அதாவது ஃபுல்லாக இப்படி வராமல் இங்கேயே வச்சுருந்துருக்காங்க. ஸோ கையை உள்ளே விட்டு நம்ம இந்த சட்னியெல்லாம் எடுக்கிறதுக்கு உள்ளே எடுப்பாங்க தெரியுமா, எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இப்படி ஆடி டக்குன்னு இது வந்து இங்கே இந்த பக்கம் போயிடுச்சு. போனால வந்து பார்த்திங்கன்னா உள்ளே பிளேடு சுற்றிருச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிளட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக வந்துருச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபுல்லாக இந்த மாதிரி 0க்கு இங்கே வந்துருச்சா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பெட்டர் என்னென்னா, மெயினாக இங்கே சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா ஒரு மாதிரி நம்ம அவசரத்தில் இங்கே வச்சிடுறோம். ஸோ உள்ளே நம்ம கை விட்டோன்னா டக்குன்னு அசைஞ்சு இப்படி ஓட ஆரம்பிச்சிருது. ஸோ ரொம்ப கவனமாக இருங்க.